கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 37 சங்கீதத்திலே 18வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 37:18 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உத்தமர்கள் அதாவது சுத்தம் உள்ளவர்கள், தூய்மை உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆகவே பரிசுத்தமுள்ள ஜனங்களுடைய நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், பரிசுத்தமுள்ளவருடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் அது இருக்கும் என்று சொல்லி, அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே தேவன் விரும்புகிற சுத்தம், தூய்மை, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், உத்தமம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சுதந்திரத்தை அவர் நிலைத்திருக்க பண்ணுகிறார். தொடர்ந்து நாம் 2வதாக வாசிக்கும் பொழுது, அடுத்த வசனத்தை 19 நாம் வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்திலே அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ 2வதாக நாம் பரிசுத்தமாக இருக்கிறதுனால, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, அவர் நம்மை அறிந்திருக்கிறதுனால, 2வதாக ஆபத்து காலத்திலே நாம் வெட்கப்படாமல் இருந்து, அதாவது தேவன் நம்மளை திருப்திப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே எவ்வளோதான் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் ஆபத்து காலத்தில் சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஆபத்தான நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களில் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடி, பஞ்ச காலத்தில் நெருக்கமான நாட்களில், நெருக்கடியான நேரங்களில், ஒன்றுமில்லாத நேரங்களிலும் கூட தேவன் நம்மளை திருப்தி அடைய பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஏசாயாவிலே நம்ம வாசிக்கிறோம், மகா வறட்சியான காலங்களிலே ஆண்டவர் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற தேவன். அவர் உண்மையாக நாட்களிலே பஞ்ச காலத்தில் தேவன் நம்மளை திருப்திப்படுத்துகிறவர். ஆபத்து காலத்தில் தேவன் நம்முடைய முகத்தை வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். 3வதாக நம்ம அந்த 25ஆம் வசனத்தை அதாவது 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆகவே அவனுடைய நடைகள், அவனுடைய வழிகளிலே அவன் பிசகுவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, அவனுடைய நல்ல வாழ்க்கையை விட்டு அவன் விலகி போவதில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையில் இருந்து, நல்ல காரியத்தில் இருந்து அவன் விலகி போகாதவனாய் இருப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் நடைகள் பிசகுவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களிலே உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிற நம்முடைய நாட்களை, நம்முடைய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறதுனால நம்முடைய சுதந்திரத்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்திலே தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி பஞ்ச காலத்திலே தேவன் நம்மளை திருப்தி அடைய பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் தாமே இந்த நாட்களில் நம்முடைய நடைகளிலே, நம்முடைய வழிகளிலே நாம் பிசகி போவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையை விட்டு நாம் விலகி போகாதபடி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துகிறார். ஆனால் தேவன் விரும்புகிறது நாம் அவருக்கு உத்தமர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படும் போது இப்படிப்பட்டதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் இருந்து பஞ்ச காலத்தில் நீர் எங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சுதந்திரத்தை நிலைத்திருக்கிற பண்ணுகிறதான ஒரு நல்ல தேவனாக இருக்கிற நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடைகளிலே நாங்கள் பிசகுவதில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுகிறான தேவன் நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.